மேயர் பதவி ஏற்ற பிற்பாடு அவங்க வந்து சொத்து விவரங்களை தாக்கல் செய்யணும். ஆனா மாநகராட்சியில வந்து தாக்கல் செய்யாம மாநகராட்சியே ஒரு விபூதி அடிச்சிருக்காங்க. இதுல மேயர் பிரியா மட்டும் கிடையாது, மற்றும் பலர் ஆமா. 157 கவுன்சிலர்ஸ் வந்து இன்ன வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கூட கொடுக்காம டிலே பண்ணிருக்காங்க. நியர் அபவுட் 4 years ஆகும். இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. 8 மாசத்துல முடியவே போகுது. ஆனா ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கூட கொடுக்காம அந்த அத்தாரிட்டி உட்கார்ந்து இருக்குன்னா திமுக அரசு எவ்வளவு மெத்தனமா இருந்திருக்குங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. ஃபேக் அண்ட் ஃப்ராடு இது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபையும் பண்ணலாம். டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல கிரிமினல் நடவடிக்கையும் எடுக்கலாம். இந்த எலெக்ஷன்ல டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு பின்வரும் எலெக்ஷன்லயே அவங்க போட்டி போடக்கூடாதுன்ற ஒரு அறிக்கையை ஏன் நாங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு காம்பிடன்ட் அத்தாரிட்டி ஒரு லெட்டர் ஷோகாஸ் நோட்டீஸை கொடுக்கும்ன்றத நான் எதிர்பார்க்கிறேன். அதிகாரிகளும் அப்படிதாங்க இருக்கிறாங்க. முனிசிபல் கார்பரேஷன் அத்தாரிட்டி இதுக்காக போட்டிருக்காங்க பாத்தீங்களா, கேட்கறாங்கல்ல, சப்மிட் பண்றேன். இன்ன வரைக்கும் அவங்க இஷ்யூ பண்ணாம இந்த மெத்தன போக்கை தான் நான் சொல்றேன். இது ப்ரீவியஸா இருந்த மெத்தன போக்கு யாரோடது? திமுக அரசோடது. ஏன்னா அவங்க திமுக மேயரு, அதனால திமுக அரசு வந்து ரொம்ப மெத்தனமா இருந்திருக்கு. ப்ராப்பரா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கூட ஃபாலோ பண்ணாம இவ்வளவு மெத்தனமா இருந்த அரசு தான் வந்து திமுக அரசு. சென்னையில மட்டும் தானா இந்த விவகாரம்? இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் திமுக கவுன்சிலர் இப்படிதான் இருக்காங்களா? என்னதான் சார் நிலவரம்? இல்ல, இது அப்போ வெடிச்சது வந்து இங்க சென்னையில மட்டும்தான். நான் உண்மையிலே சொல்றேன், ஐ ஹாவ் a really doubt. 25 மேயர்ல இன்னும் பாக்கி 24 மேயர் பிளஸ் கவுன்சிலர்ஸும் வந்து டு பி வெரிஃபைட். அங்க வந்து இருக்குமா இல்லையான்னு சொல்லி வெரிஃபை பண்ணணும். அவங்களுக்கு வந்து நீங்க வந்து நோட்டீஸ் கொடுக்கணும். ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து ஷுட் பி இஷ்யூட். ரெபெக் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், மேயர் பிரியா அவர்கள் ஏற்கனவே பல சர்ச்சைகள்ல சிக்கி வந்தாங்க. ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த லிப்ஸ்டிக் சர்ச்சையில மாட்டியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து அண்மையில தாவேகா எம்எல்ஏ பல்லவி கூட ஒரு ரிப்பன் வெட்டும் விழாவில் வந்து பள்ளி திறப்பு விழாவில் வந்து இவங்க 2 பேருக்கும் ஒரு கிளாஷ் ஆகி அது ஒரு சர்ச்சையா மாறி இருந்தது. அடுத்த சர்ச்சையா இன்னொரு சர்ச்சை சிக்கியிருக்காங்க இந்த அம்மா. என்னன்னா, அவன் மேயர் பதவி ஏற்ற பிற்பாடு அவங்க வந்து சொத்து விவரங்கள தாக்கல் செய்யணும். ஆனா மாநகராட்சியில வந்து தாக்கல் செய்யாம அ மாநகராட்சியே ஒரு விபூதி அடிச்சிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த விவரத்தோட பின்னணி என்ன? இதுல மேயர் பிரியா மட்டும் கிடையாது, மற்றும் பலர் ஆமா. 157 கவுன்சிலர்ஸ் வந்து அவங்களோட சேர்ந்து ம். இதை வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து ரூல் 2 நினைக்கிறேன் ஆஃப் முனிசிபல் கார்பரேஷன் ஆக்ட். ஓகேங்களா, ஆக்ட் இது செக்ஷன் சரியா, ரூல் சரியா தெரியல. அந்த இதுபடி நான் படித்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்டாச்சுட்டரி டியூட்டி. தட் இஸ் 90 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்ச உடனே 90 நாளைக்குள்ள அவங்க வந்து அவங்க சொத்து விபரத்தை வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் எவ்ரி இயர் கரஸ்பாண்டிங் எவ்ரி இயரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எதையாச்சும் அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்கன்னா அதையும் தெரிவிக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இட்ஸ் நாட் ஒன்லி ஒன் டைம். ஸோ எவ்ரி இயர் இட் ஹஸ் பீன் ரெசிப்ரோகேட். இல்லைன்னா வந்து மாற்றம் இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லணும், பதிவு செய்யணும். அது வந்து இவங்க வந்து இன்ன வரைக்குமே அது செய்யலை. அந்த ஸ்டாச்சுட்டரி பீரியட் வரைக்குமே அவங்க செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேன் ஷி பி அண்ட் அதர் கவுன்சிலர்ஸ் கேன் பி டிஸ்குவாலிஃபைடுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது. ஓகேங்களா, சட்ட ரீதியாக ஆட்டோமேட்டிக் டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது. பட் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, காம்பிடன்ட் அத்தாரிட்டி சப்மிட் பண்ணாதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கலாம். இன்ன வரைக்கும் இந்த கவர்மெண்ட் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கூட கொடுக்காம டிலே பண்ணியிருக்காங்க. நியர் அபவுட் 4 years ஆகுது. இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. 8 மாசத்துல முடியவே போகுது. ஆனா ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கூட கொடுக்காம அந்த அத்தாரிட்டி உட்கார்ந்து இருக்குன்னா இந்த ப்ரீவியஸ் அரசு திமுக அரசு எவ்வளவு மெத்தனமா இருந்திருக்குங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இப்போதைக்கு இது ஆர்டிஐ மூலியமா இது வெளியில வந்ததுனால ஷோகாஸ் நோட்டீஸ் கண்டிப்பா வந்து மேயர் பிரியாவுக்கும் மற்ற கவுன்சிலர்ஸ்க்கும் கொடுப்பாங்க. ஏன் அவங்க கொடுக்கல, ஏன் 90 நாள்ல சப்மிட் பண்ணல, இந்த டிலேக்கான காரணம் என்ன, ஏன் இந்த டிலேக்கான காரணம் வச்சு உங்களை வந்து நாங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாமா, வை வி ஷுட் நாட் டிஸ்குவாலிஃபை யூ, வை வி ஷுட் நாட் பார் யூ ஃப்ரம் கண்டக்டிங் அதர் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த கொடுக்கறதுக்கு அவங்க சரியான தகவல் அவங்க கொடுக்கல அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒரு பர்சனல் இன்டர்வியூ வச்சு அவங்கள வந்து இல்லைன்னா காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி வித்தவுட் பர்சனல் இன்டர்வியூ அவங்க கேட்கணும். நான் வந்து நேரில் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க கேட்கல அப்படின்னா ஷீ கேன் பி டிஸ்குவாலிஃபைட் ப்ளஸ் 157 பேப்பர்ஸ் கேன் பி டிஸ்குவாலிஃபைட். இது வந்து காம்பீட்டன்ட் அத்தாரிட்டியோட ஆர்டர் தான். அவங்கள பார் கூட பண்ணலாம்.
ம். ஓகேங்களா? இதுனா வந்து பார்த்தீங்கன்னா, இது ம அவங்களுக்கு அவ்வளோ அத்தாரிட்டி இருக்குது. அத ம். செய்யலாம். ம். ம். அதுக்கு அகெயின்ஸ்ட்டா வந்து பிரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கும் போலாம். ம். இந்த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி இந்த ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா, ம். இவர் போட்டது வந்து சரியான ஆர்டர் கிடையாதுன்னு சொல்லி இவங்க ம். கோர்ட்டுக்கும் போலாம். ம். இன்னொன்னு ஒண்ணு அவங்க குடுக்குற இதுல இதுதான் சினாரியோ. ம். சட்ட ரீதியா இப்படித்தான் பார்க்கணும் அத. இப்ப அவங்க குடுக்குறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வெரிஃபிகேஷன்ல அவங்க வந்து ஃபால்ஸா குடுத்துருக்காங்க. ம். சில ப்ராப்பர்ட்டீஸ வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல. அப்படின்னு தெரிஞ்சா கூட, ம். நெக்ஸ்ட் அகைன் ஒரு நோட்டீஸ் அவங்க குடுக்கலாம். ம். ஓகேங்களா? அந்த மாரி ஒண்ணு வந்து ஃபேக் அண்ட் ஃப்ராடு இது பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்கள வந்து டிஸ்குவாலிஃபையும் பண்ணலாம். ம். டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மேல கிரிமினல் நடவடிக்கையும் எடுக்கலாம். ம். புரிஞ்சுது. இதுதான் வந்து சட்டம் வந்து சொல்லுது. ம். ஸோ இப்போதைக்கு வி கேன் வெயிட் ஃபார் அ காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி டூ இஷ்யூ அ ஷோ காஸ் நோட்டீஸ் டு தெம். Why ம். they should not be ம். disqualified and ம். debarred from participating in the further election. அதாவது இந்த ம். எலெக்ஷன்ல டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு, ம். பின்வரும் எலெக்ஷன்லயே அவங்க போட்டி போடக்கூடாதுன்ற ஒரு அறிக்கையை ஏன் நாங்க குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி ஒரு லெட்டர் ம். ஷோகாஸ் நோட்டீஸ குடுக்கும்ன்றத நான் எதிர்பார்க்கிறேன். ம். சரி, அதாவது 4 வருடத்த கடந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த விவகாரம் ஏன் இந்த அளவுக்கு சர்ச்சையா வெடிக்கல? இந்த அளவுக்கு ஒரு மக்கள் பிரதிநிதியாவே அவங்க மாறிட்டாங்களே! இல்ல அது எப்படி இது? ஆக்சுவலா வந்து ம். இதுதாங்க மெத்தன அரசு. இந்த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி யார்ட்ட கீழ முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? ம். திமுக அரசு திமுக கிட்ட அரசு தான். கீழ. அதுதான் மெத்தனமா இருக்கிறாங்கன்னு சொல்றேன். ம். அதாவது நம்ம ஆளுங்க நீ அங்க என்ன கேட்கறது? அவங்க எவ்வளோ சொத்து வச்சுக்கிட்டு போறாங்க, எவ்வளோ சொத்து சம்பாரிச்சுட்டு போறாங்க. இல்ல இன்னைக்கு அதிகாரிகளும் நெறைய அதுக்கு அதான் அதிகாரிகளும் அப்படிதாங்க இருக்கிறாங்க. இப்போ காம்பிட்டன்ட் அத்தாரிட்டினா இன்னைக்கு 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 காம்பிட்டன்ட் அத்தாரிட்டினா இன்னைக்கு வந்து முனிசிபல் கார்ப்பரேஷன் அத்தாரிட்டி இதுக்காக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? கேட்கறாங்கல்ல சப்மிட் பண்றேன். அவங்க சப்மிட் பண்ணலனா அவங்க ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கணுமா வேணாமா? ம்ஹ்ம். இன்ன வரைக்கும் அவங்க இஷ்யூ பண்ணாம இந்த மெத்தன போக்க தான் நான் சொல்றேன். இது ம். ப்ரீவியஸா இருந்த மெத்தன போக்கு யாரோடது? திமுக அரசோடது. ம். ஏன்னா அவங்க திமுக மேயரு. அதனால திமுக அரசு வந்து ரொம்ப மெத்தனமா இருந்திருக்கு. ம். ப்ராப்பரா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன கூட ஃபாலோ பண்ணாம, ம். இவ்வளோ மெத்தனமா இருந்த அரசு தான் வந்து திமுக அரசு. சார், இப்போ வந்து இந்த சென்னையில மட்டும் நம்ம 157 மாமன்ற உறுப்பினர்கள பார்த்தோம். இல்ல இது மட்டும் சென்னையில மட்டும் தானா இந்த விவகாரம்? இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் திமுக கவுன்சிலர் இப்படி தான் இருக்காங்களா? என்னதான் சார் நிலவரம் இல்ல இது? இது ஆக்சுவலா வந்து அ, நீங்க கேட்டது ஒரு நல்ல கேள்வி. அ, இப்போ வெடிச்சது வந்து இங்க சென்னையில மட்டும் தான். ஆமா. நான் உண்மையிலேயே சொல்றேன், ஐ ஹேவ் அ ரியலி டவுட். ம். 25 மேயர்ல இன்னும் பாக்கி 24 மேயர் பிளஸ் கவுன்சிலர்ஸும் வந்து டு பி வெரிஃபைட். ம். அங்க வந்து இருக்குமா இல்லையான்னு சொல்லி வெரிஃபை பண்ணணும். ம். ம். அவங்களுக்கு வந்து நீங்க வந்து நோட்டீஸ் குடுக்கணும். ஷோ ம். காஸ் நோட்டீஸ் வந்து ஷுட் பி இஷ்யூட். ம். ஓகேங்களா? இந்த ம். ஷுட் பி இஷ்யூட் டு அக்ராஸ் ஆல் த பீப்பிள் ஹூ ஹஸ் நாட் ஃபைல்ட் த அசெட் அண்ட் லையபிலிட்டி ஸ்டேட்மெண்ட். ம். ம். அதாவது சொத்து கடன் சொத்து மற்றும் கடன் ம். வைப்பு தொகையை வந்து அவங்க ஃபைல் பண்ணணும் ம். அப்படின்னு சொல்லிட்டு ஷோகாஸ் நோட்டீஸை இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா ம். வந்து அந்தந்த கார்பரேஷன்ல இருக்க அத்தாரிட்டிஸ் வந்து அவங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணணும்னு ம். சொல்லிட்டு உங்க சேனல் வழியா நான் ம். கேட்டுக்கிறேன். தொடர்ந்து வந்து இந்த விவகாரம் இதே போன்று நீடித்தா சட்டம் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு? அவங்கள தேர்தல்ல போட்டியிடல, இல்லது மாமன்றத்தையே டிஸ்மிஸ் கலைக்கிறது, அது போன்ற நடவடிக்கைலாம் அதுதான் நான் அ உங்களுக்கு ஆன்சரே பண்ணிட்டேன். ம். ம். ஓகேங்களா? இதோட எல்லா முடிவுமே வந்து காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி எடுப்பாங்க. ம். அதுக்கு அகைன்ஸ்டா அவங்க கோர்ட்டுக்கு போறதுக்கும் அவங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ம். இட் டஸ் நாட் இட் டசன்ட் ஸ்டாப்ஸ் வித் த கார்ப்பரேஷன் அத்தாரிட்டி. ம். ஓகேங்களா? அதுக்கு மேல முனிசிபல் கார்ப்பரேஷன் அத்தாரிட்டியோட அவங்க ஸ்டாப் ஆக மாட்டாங்க. ம். அதுக்கு மேலேயும் வந்து அவங்க வந்து கோர்ட்டுக்கு போலாம் ம். அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த கோர்ட்டுக்கு போய் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரதுக்குள்ள அவங்க வந்து ம். ஏதாச்சும் ஸ்டே வாங்குனாங்கன்னா அவங்க போட்டியிடலாம். ம். ம். ஸ்டே வாங்க முடியல அப்படின்னா இவங்க போட்ட ஆர்டர் தான் ஃபைனல் ஆர்டரா இருக்கும். ம். ம். அ அப்படிங்கும்போது அவங்க போட்டியிட முடியாது. ஓகே. இந்த ம். திமுகவுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ம். புரிஞ்சுச்சுங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்கள பார்த்து காப்பி அடிப்பாங்க. ம். புரிஞ்சுங்களா? இப்ப கூட காப்பி அடிக்கிறாங்க. ம். என்ன காப்பி புரிஞ்சுங்களா? அடிக்கிறாங்க? இப்ப இப்ப வந்து ஜென்சி பாலிடிக்ஸ் ஜென்ஸ் பாலிடிக்ஸ்னு சொல்லி இப்ப தான் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. அதுல தான் நான் எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாரு. ம். புரிஞ்சுங்களா? அவ ம் "எப்பா என்னப்பா ஹேர் பிளான்டேஷனுக்குன்னா வந்து திமுகல ஸ்கீம் போட்டிருக்காங்களாமே" அப்படின்னேன். ஏன்னா, இளைஞரணி தலைவருக்கே வந்து 48, 50 வயசு. ஓகேங்களா? அவங்க வந்து ஜென்சி பாலிடிக்ஸ் நடத்துறாங்களாம். ம். ஓகேங்களா? அங்க அங்க இருக்க பல பேத்துக்கு வந்து தலையில முடியே இல்ல. ம். அதனால தான் வந்து ஹேர் பிளான்டேஷன் ஸ்கீம் போட்டு ம். எல்லாத்தையும் நட்டுக்கிட்டு, ம். இவங்களோட ஜென்சி பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ம். இந்த தமிழ் படம்னு ஒண்ணு வந்துச்சுல்ல. ம். அதுல ஆமா. பாய்ஸ் கேரக்டர் பண்ணுவாங்கல்ல. அ. 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 வெண்ணிலாடி மூர்த்தி சாரு, அதுக்கப்புறம் எம்.எஸ். பாஸ்கரு. ம். ஓகேங்களா? அந்த மாரி ஆளுங்கள வச்சு இப்போ வந்து ஜென்சி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ம். ஸோ காப்பி அடிக்கிறத அடிக்கிங்க. ஓகேங்களா? நல்ல நியூட்ரலா நல்ல பசங்கள கொண்டு வாங்க. ம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு எப்பயுமே சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, வி ஆர் ப்ரவுட் கொத்தூஸ்ங்கிறாங்க.
அதனால வந்து ஒரு கேவலமான செயல். நீங்க நீங்க அந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணாதீங்கிறேன். நான் அந்த டிஎம்கே பசங்களுக்கும் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, யூ எவ்ரிபடி ஷுட் லேர்ன் பாலிடிக்ஸ். புரிஞ்சுங்களா? நீங்க பாலிடிக்ஸ் பண்ணுங்க. நல்ல விதமா நீங்க பண்ணுங்க. ஏன்னா நம்ம பசங்கங்க. வாட் எவர் இட் இஸ். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஷுட் பி குட் ஜெனரேஷன். சொசைட்டி நல்லபடியா இருக்கணும். புரிஞ்சுங்களா? நான் வந்து மாற்று கருத்து இருக்கு அந்த கட்சி மேல. இருந்தாலும் அந்த மாதிரி வந்து ஒரு கேவலமான அரசியலை நீங்க வந்து பின்பற்றாதீங்க. ஓகேங்களா? படிங்க. நிறைய படிச்சுட்டு நீங்க நல்ல அரசியல் பேசுங்க. திமுகக்கே பேசுங்க. நல்ல அரசியல் பேசுங்க அப்படின்றது தான் உங்க சேனல் வழியா அவங்களுக்கும் ஒரு அரசியல் பேசுறவங்க திமுக இளைஞர்கள் கிடையாதுன்றீங்களா நீங்க? சார் நீங்களே சொல்லுங்க சார். ஓகேங்களா? வி ஆர் ப்ரௌடு கொத்தூசுங்கிறாங்க. நாங்க கொத்தடிமைகள் தான் அப்படிங்கிறாங்க. ஜென்ம ஜென்மமா அவங்களுக்கு தான் நாங்க கொத்தடிமைகளா இருப்போம். நாங்க 200 ஊப்பி தான் அப்படிங்கிறாங்க. இதுனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேச்ச வந்து உங்க வீட்டுல உங்க தம்பியோ உங்க பையனோ பேசினா நீங்க வருத்தப்படுவீங்களா மாட்டீங்களா? அது ஒரு தாய் தகப்பனுக்கும் வருத்தப்படுவாங்க சார். அதனால தான் சொல்றேன் அந்த மாதிரிலாம் பேசாதீங்கப்பா. நல்ல அரசியலை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு சொல்றேன். புரிஞ்சுங்களா? இப்ப அவங்க தாய் தகப்பன் எப்படி வருத்தப்படுவாங்கங்கிறத ஃபீல் பண்ணி தான் நான் பேசுறேன். அந்த பசங்களை நான் வந்து குறையனா சொல்ல. கொஞ்சம் கத்துக்கிட்டு பேசுங்கப்பா. இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஏங்க எவனுக்கோ போய் கொத்தடிமையா இருக்கிறதுக்கு தான் அவங்க அப்பா அம்மா பெத்து விட்டாங்க. யோசிச்சு பாருங்க. இது எனக்கு வந்து அஸ் அ பேரண்டா எனக்கு வலிக்குது. அஸ் அ பேரண்டா எனக்கு வலிக்குது. அதனால வந்து நான் உங்களை விமர்சனம் பண்ணல. ஓகேங்களா? இப்படி பேசாதீங்கப்பா. ஓகேங்களா? உங்க அப்பா அம்மாவை நினைச்சு நீங்க அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசுங்கன்னு சொல்றேன். சார் அதே போன்று தொடர்ந்து வந்து விஜயை வந்து பிஜேபி உடைய பி டீம் அப்படின்ற போல ஒரு விமர்சனம் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனா அதற்கு மாறா வந்து திமுக மீதும் அவர் வந்து வழக்கு பதிவு செய்யறாரு. தொடர்ந்து KN நேரு மீது போட்டாரு. அதே போல இப்ப செந்தில் பாலாஜி மீதும் வழக்கு பதிவு ஆளுநர்கிட்ட அனுமதி கேட்டு அதற்கான அனுமதியும் கொடுத்திருக்காங்க. அப்படி மீறி இந்த விமர்சனத்தை வைக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏங்க அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாதுங்க. ஆனா இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மறிப்போம் மன்னிப்போம். ஸோ ஓகேங்களா? நம்ம மிஸ்டேக்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். புரிஞ்சுங்களா? ஒருத்தர் வந்து கூப்பிட்டு சொல்றாரு வாட் எவர் இட் இஸ். டிஎம்கே காரங்க முடிஞ்ச அளவுக்கு என் கோவம் தான் அவ்வளோ வருது. அவங்கள பேசணுமே நான் பேசல. எனக்கு அவ்வளோ கோவம் இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனா 2-3 பேர் சொல்லும் போது நம்ம கண்ட்ரோல்டா பேசணுமோன்னு சொல்லிட்டு இப்ப கண்ட்ரோல்டா பேசுறோம். வேற எதுவும் உள்ளாட்சி தேர்தல்ல நாங்க வந்து உங்களை ஜெயிக்கவே விட மாட்டோம். தாவேகா வந்து ஒரு மேயர் கூட விட மாட்டாங்க அப்படின்ற போல. சரி தாவேகா அதுக்கெல்லாம் தயாரா இருக்கா? தாவேகா உள்ளாட்சி தேர்தலில் எந்த மாதிரி எதிர்கொள்ள இருக்கு? சார் இன்னைக்கு தாவேகாக்கு 35% மக்கள் இருக்காங்க சார். இந்த 35% மக்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா டிசைடிங் பண்றது தான் டிக்கு தான் அடிக்கணும். யார் யார் நிக்க போறாங்கன்னு. இங்க வந்து தாவேகா வந்து காசு கொடுக்க போறது இல்ல. காசும் கொடுத்து இவ்வளவு ஜெயிக்கல. 35% வந்து ஓட்டு வாங்குறது வந்து காசு கொடுத்து வரல. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து யார் யாருக்கு எந்தெந்த இதை அலோகேட் பண்ண போறோம். புரிஞ்சுங்களா? இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா அங்க மண்ணின் மைந்தரை தான் நம்ம நிக்க வைக்க போறோம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் வந்து முடிவெடுத்திருக்காது. எனக்கு தகவல் கிடைச்சிச்சு. அதுதான் ரைட்டும் கூட. ஒரு கவுன்சிலர் வந்து அந்த ஏரியா கவுன்சிலரா இருந்தா தான் கரெக்டா இருக்கும். அப்படிங்கும்போது தாவேகால யார் இருக்காங்கன்னு பார்த்து ஃபைனலைஸ் பண்ணி டிக் அடிக்க போறாங்க. அந்த நல்ல கேரக்டர் யார் யார் நல்ல வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து டிக் அடிக்க போறாங்க. அவ்வளவுதான் வந்து பிரின்சிபல் ஒழிய இன்னைக்கு ஒரு பூத்து வந்து தாவேகாக்கு ஆள் இல்லைன்னாங்க. ஓகேங்களா? ஒரு பூத்து வாசல்லையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க காசு கொடுத்து நீ ஆளுங்களை உட்கார வச்சிருந்த. ஆனா தாவேகாக்கு 25 பேர் ஒரு பூத்லயும் வந்து உட்கார்ந்துருந்தான். எஸ்பெஷலி நான் சொல்றேன் திருச்சி கிழக்கு தொகுதி நான் வந்து சிஎம் சாருக்கு டைரக்டா ஓட்டு போட்ட நபர். எங்க இதுலனா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அந்த காக்கி பேண்ட்டையும் ஒயிட் ஷர்ட்டையும் போட்டு அந்த பொட்டி அந்த அந்த இதை தூக்கி ஐ மீன் அந்த மிஷினை தூக்கி அது ஸ்டோர் ரூம்ல வைக்கிற வரைக்கும் எல்லாருமே கூட இருந்தாங்க. 25 பேர் ஒரு பூத்துலயும். நாளைக்கு வந்து நான் அன்னைக்கு ஸ்கூட்டர்ல போகும்போது பாத்தீங்கன்னா எனக்கே ஒரு பெரிய ஒரு ஆரவாரமா இருந்துச்சு. எனக்கே கூச்சமாயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. ஹெல்மெட்டை கழட்டுனாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆரவாரமா இருந்த ஒரு எலெக்ஷன் தான் வந்து இது. அப்படிங்கும்போது இப்ப நாங்க ரெடியா இருப்போம்னு நினைக்கிறீங்களா இல்லன்னு நினைக்கிறீங்களா? 18% வச்சிருக்க திமுக ரெடிங்கிறான். ஓகேங்களா? 35% வச்சிருக்க எங்களுக்கு ரெடியா இருப்போமா இல்லையா? அவ்வளவுதான். சிம்பிள் கால்குலேஷன் இப்பயாச்சும் படிங்கப்பான்னு சொன்னோம். நீ படிக்காம வந்து பாஸ் ஆயிட்ட. அதனாலதான் உனக்கு எதுவும் தெரியல. எது உழைக்காம உனக்கு டிசிஎம் ஆயிட்ட. ஓகேங்களா? இப்போ உழைக்காம ஃபிளாப் ஆயிட்ட. ஓகேங்களா? ஃபிளாப்னா என்ன தெரியுங்களா? ஃபெயிலியர் லீடர் ஆஃப் அப்போசிஷன். நான் தான் அவருக்கு பேர் வச்சிருக்கேன். ஃபிளாப். ஓகேங்களா? சோ தயவு செய்து வந்து உழைச்சு வந்திருந்தா உங்களுக்கு இந்த வருத்தம் தெரியும் உதயநிதி சார். உங்களுக்கு உழைக்கவே இல்ல. ஓகே. நீங்க வந்து ஒரு நெப்போ கிட். ஓகேங்களா? அப்பா வந்து உங்களுக்கு இந்த சிம்பிள் இல்லாமையும்
ஓகேங்களா? ஸ்டாலின் சார் உங்களுக்கு அப்பாவா இல்லாம இருந்திருந்தாருன்னா இந்த பொசிஷன்ல நீங்க உட்கார்ந்துருப்பீங்களான்றத நான் இன்னைக்கு கேள்வியா வைக்கிறேன். எல்லா மக்களுக்கும் கேள்வி வைப்பேன். இங்க ட்ரீட்டே பண்ண மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? ஒண்ணுமே நோபடி வில் ரெகக்னைஸ் புரிஞ்சுங்களா? அதை நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு மக்களோட மக்களா வந்து பயணிக்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிங்க. மக்களின் பிரச்சனைகளை என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் நீங்க மக்களோட ஒன்றி இணைய முடியும். மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.